அன்பான 12th கணித பிரிவு மாணவர்களை அன்புடன் இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கலப்பெண்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர். சென்ற வீடியோவினுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 2.13 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 2.13 மாடுலஸ் z equal to 2 எனில் 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7 என காட்டுக. If modulus z equal to 2 so that 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7. ஸோ இதை எப்படி தீர்க்கலாம்? Modulus of z plus 3 less than or equal to modulus z plus modulus of 3 plus 4i அப்படின்னு குறிச்சிருக்கோம். மாடுலஸ் zனுடைய வேல்யூ வந்து கணக்கில் கொடுத்துருக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. 3 plus 4iக்கு மட்டும் வேல்யூ வந்து இப்படி போடுவோம். 3 square plus 4 square 2 plus 9 plus 16 25 அதுக்கு ஸ்கொயர் ரூட் 25 ஸோ 7 அப்படின்னு நம்ம செஞ்சிருச்சு வந்துடுச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். அதாவது z plus 3 plus 4i. ஸோ மாடுலஸ் ஆஃப் z plus 3 plus 4i is equal to less than or equal to 7. That is equation number 1. ஸோ இதே போல் மாடுலஸ் ஆஃப் z plus 3 plus 4i greater than or equal to modulus z minus modulus of 3 plus 4i. So greater than or equal to 2, 5. So greater than or equal to 3. 1 மற்றும் 2 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7. ஸோ நிறுவப்பட்டது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்காட்டு 2.14. So that the points 1, minus 1, 2 plus I root 3 by 2 and minus 1 by 2 minus I root 3 by 2 are the vertices of an equilateral triangle. ஏன் கொடுத்துருக்கு? ஒன் கமா மைனஸ் 1 by 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 by 2 மற்றும் மைனஸ் 1 by 2 மைனஸ் ஐ ரூட் 3 by 2 என்ற புள்ளிகள் சமபக்க முக்கோணம், அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதை நம்ம z1 வச்சுக்கிறோம். இதை z2. சரி, இப்போ 1. ஸோ பாயிண்ட் வந்து 1,0 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. இது ஆர்ஜின் O 1,0 z1. அடுத்து minus 1 by 2 I root 3 by 2 மைனஸ், இது இந்த பக்கம் தான் மைனஸ் இல்லையா? ஸோ மைனஸ் 1 by 2 root 3 by 2 இது எடுத்து வச்சுக்கோம். ஸோ இதுதான் z2. அடுத்து மைனஸ் 1 by 2 மைனஸ் root 3 by 2. ஸோ ரெண்டுமே மைனஸ், அப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோம். z3 minus 1 by 2 minus root 3 by 2 z3
இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஸோ இது Z1, இது Z2, இது Z3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Z1 1 இல்லையா, Z2 வந்து -1/2 ப்ளஸ் I√3/2. Z3 வந்து ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கத்துக்கும் டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவு என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம Z1 மைனஸ் Z2 என்ன, அதாவது 1 மைனஸ், அப்போ இது +1/2 ஆயிடுது, இது மைனஸ் I√3/2 அப்படின்னு ஆயிடுது. ஸோ 1 + 1/2 அது நமக்கு 3/2 ஆயிடுது, மைனஸ் I × √3/2 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 3/2 ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஸ்கொயர் equal to √9/4 ப்ளஸ் 3/4. ஆக மொத்தத்தில் 12/4 √3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதே போல் மாடுலஸ் Z2 மைனஸ் Z3. Z2 வந்து -1/2 ப்ளஸ் I, Z3 வந்து 1/2 ப்ளஸ் I√3/2. ஸோ அதில் இது கேன்சல் ஆகிடுது. equal to modulus of 2I√3/2. இந்த 2 இதில் கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் √3 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 ஸ்கொயர் ஈக்குவல் டு √3 அப்படின்னு கிடைக்குது. அதே போல் மாடுலஸ் Z3 மைனஸ் Z1 equal to modulus of -1/2 minus √3/2 minus 1. So modulus of -3/2 minus √3/2 is equal to root of 9/4 plus 3/4. So 12/4, that is √3 அப்படின்னு கிடைச்சது. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பக்கங்களின் நீளம் சமமாக இருக்கு. எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சமபக்க முக்கோணத்தை அமைக்கும். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு போகிறோம். எடுத்துக்காட்டு 2.15. Z1, Z2 மற்றும் Z3 என்ற கலப்பெண்கள் மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 R > 0 மற்றும் Z1 + Z2 + Z3 ≠ 0 என இருந்தால் அப்படின்னு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 + Z2 Z3 + Z3 Z1 டிவைடட் பை Z1 + Z2 + Z3 R என நிறுவுக. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus Z1 modulus Z2 modulus Z3 R > 0 and Z1 + Z2 + Z3 ≠ 0. Prove that modulus of Z1 Z2 + Z2 Z3 + Z3 Z1 divided by Z1 + Z2 + Z3 R. ஸோ இதனுடைய தீர்வு. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 R. ஸோ இதுலேருந்து நமக்கு Z Z2 Z2 bar Z3 Z3 bar R square.
மாடுலஸ் z1 ஸ்கொயர் தான் z1 பார், அதனால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம். z1 வந்து ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z பார். அதே போல் z2 வந்து ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z2 பார். அதே போல் z3 equal to r square divided by z3 bar. Therefore, z1 plus z2 plus z3 is equal to r square divided by z1 bar plus r square divided by z2 bar, r square divided by z3 bar is equal to, மேலே வந்து எல்லாத்துலேயும் ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறோம். இப்போ இப்படி வந்துடுச்சு இல்லையா, 1 by z1 bar plus 1 by z2 bar. So இப்போ r square z1 z2 z3. So z1 bar, இங்கே z1 bar இருந்தால் இங்கே என்ன போடணும் அப்படின்னா z2 z3 bar. அதே போல் இங்கே z2 இருந்துச்சுன்னா z1 z3, இங்கே z3 இருந்துச்சுன்னா z1 z2 bar. Therefore, modulus z1 plus z2 plus z3 is equal to modulus of r square, modulus z2 z3 plus z1 z3 plus z1 z2 whole bar divided by z1 z2 z3 whole bar is equal to r square modulus z2 z3 plus z1 plus z1 z2 divided by modulus z1 modulus z2 modulus z3. Is equal to r square z2 z3 plus z1 z3 plus z1 z2 all divided by r cube. So the r square இதில் cancel ஆகிடுது. Therefore, r equal to modulus of z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by z1 plus. ஸோ இதுதான் அந்த கணக்கினுடைய தீர்வாகும். மாணவர்கள் இதை வந்து திரும்ப திரும்ப செய்து பார்த்து தேர்வுக்கு தயாராக கேட்டுக்கொள்கிறேன்.